பள்ளிக்கூடத்துக்கு நேரம் வச்சு இன்னும் எந்திரிக்கல, எந்திரிங்கடா. கேள்வி அப்படியே வாய் மேல போட்டேன்னா எந்திரினா எப்படி எந்திரிக்கிறது? எங்க அண்ணன் அவன் மூஞ்சிலதான் முழிக்கணும்னு கையையும் கண்ணையும் கட்டிட்டு போயிட்டானே. ஒரு ஆத்திர அவசரத்துக்கு போக முடியுதா? நேத்து ராத்திரி கண்ணு தெரியாம காவாயில போறதுக்கு பதிலா கழுவி வச்சு கடாயில போயிட்டு கேள்வி. டேய், உங்க அண்ணன் எதுக்கு உங்க கண்ணெல்லாம் கட்டி போட்டிருக்கான்? காலையிலே அவன் மூஞ்சில முழிச்சாதான் உங்களுக்கு அப்படி ஒரு ராசி. ஓ சூப்பர் ராசியாச்சே. எங்க அண்ணன் மூஞ்சில முடிச்சிட்டு தான் உன் புருஷன் சந்தைக்கு போனா. உன் நிலைமை என்ன ஆச்சு? ஊர்மிளா மாதிரி கலர்ஃபுல்லா சுத்தி நின்ற, இப்போ உஜாலாக்கு மாறிட்ட. ஜனம் கொக்கரக்கோன்னு கூவுன குழி அண்ணன் முகத்துல முடிச்ச உடனே ஐயோன்னு குழி செத்து போச்சு. தம்பிகளா, உங்க அண்ணன் வந்திருக்க, எல்லாரும் முழிச்சு பாருங்க. இந்த டீயில் நிறமில்லை, இந்த டீயில் சுவை இல்லை, இந்த டீயில் திடமில்லை. ஏன்னா இது டீயே இல்லை, டீ கிளாஸ் கழுவுன தண்ணி. ஏதோ இந்த ஏழை அண்ணனால முடிஞ்சு இதுதான்ப்பா. சூடு ஆறதுக்குள்ள குடிங்க. அண்ணா நீங்க முதல்ல குடிங்க. என்ன இல்லப்பா தம்பிங்க, நீங்க குடிச்சா நான் குடிச்சா மாதிரி குடிங்க. வெள்ளச்சாமி அரை மணி நேரம் கழிச்சு ஆர்லிக்ஸ் எடுத்து சொன்னல, இந்தா எடுத்துட்டு போடா. என்ன போடான்றல. இங்க வா, இதெல்லாம் ஒரு பொழப்பு. தம்பி ஸ்கூலுக்கு போலியாப்பா? நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன். ஏன்பா போக மாட்டேன்னு சொல்ற? டேய், ஸ்கூல்லயே சேர்த்து விடாம வெறும் யூனிஃபார்ம் மட்டும் மாட்டி விட்டு ஸ்கூலுக்கு போனா எப்படா போவாங்க? அண்ணன் நாளைக்கு வந்து ஸ்கூல்ல சேர்த்து விட்டு ஃபீஸ் கட்டுறேன். இன்னைக்கு ஸ்கூலுக்கு போப்பா. என்னெல்லாம் போக முடியாது, ஸ்கூல் ரொம்ப தூரம். அதான் அண்ணன் சைக்கிள் வாங்கி கொடுத்தல, அதுல போப்பா. அரை மணி நேரத்துக்கு வாடகை சைக்கிள் வாங்கி கொடுத்த, ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு போறதுக்குள்ளே அரை மணி நேரம் ஆயிடுச்சுன்னு கடைக்காரன் புடிங்கினாண்டா. சரிப்பா, அண்ணன் நாளைக்கு சொந்தமாவே ஹீரோ சைக்கிள் வாங்கி தரேன். நீ ஹீரோ சைக்கிள் வாங்கி தர வேணா, காமெடியன் சைக்கிள் வாங்கி தர வேணா, எனக்கு பைக் வாங்கி கொடு. அப்பதான் 4 ஃபிகரை உஷார் பண்ண முடியும். பைக் வாங்கணும்னா நிறைய காசு செலவாகுமே, அவ்வளவு காசுக்கு நான் எங்கப்பா போவேன்? பிச்சை எடுக்க போ. நான் எப்படிப்பா பிச்சை எடுப்பேன்? அம்மா தாயே நடு, ஹிந்தி தெரிஞ்சா மாதாஜி பீதாஜி நடு, ஹிந்தி தெரியலன்னா 21G 41Gல போய் ஏறா. சரிப்பா, அண்ணன் எப்படியா கஷ்டப்பட்டாவது உனக்கு பைக் வாங்கி தரேன். இப்ப ஸ்கூலுக்கு போப்பா. போறேன். தம்பி நில்லுப்பா, ஸ்கூல் ரொம்ப தூரமா? நீ என்ன ஊட்டி கான்வென்ட்ல சேர்த்து விட்ட, ஊருக்கு ஒதுக்குப்புறமாக ஊராட்சி பள்ளியில சேர்த்து விட்டு இப்ப தூரமா நெக்கல் பண்றியா? இல்லப்பா, உனக்கு கால் வலிக்கும், அண்ணன் முதுகுல இருக்க, நான் தூக்கிட்டு போறேன். சிலுவைகளை நீ சுமந்து மாலைகள் எமக்கு சூட்டினாய், சிறகடிக்கும் பறவைக்கெல்லாம் வானத்தை போல மாறி. ஸ்கூல் முடிஞ்சிச்சு, அப்படியே ஒரு யூ டர்ன் போட்டு வீட்டுக்கு போலாம். அதுக்குள்ள ஸ்கூல் முடிஞ்சிருச்சு? எப்படி முடியாம இருக்கும்? நீ ஊர் முழுக்க கடனை வாங்கி வச்சுட்டு எவன் கண்ணிலையும் படக்கூடாதுன்னு சந்து பொந்து அப்படி இப்படின்னு பூந்து சாயங்காலம் ஆகிட்டியடா. இப்ப என்ன தம்பி பண்றது? பக்கத்து ஊர்ல வானத்தை போலன்னு ஒரு படம் வந்திருக்கான். அதுல அண்ணன் தம்பி பாசனா எப்படி இருக்குன்னு அவ்வளவு பவர்ஃபுல்லா காமிச்சிருக்காங்க. அத போய் பார்க்கலாம். தம்பி என்னடா தம்பி, கால் வலி தூக்குடா. ஐயோ, இன்னுமா பல்லு விளக்கல? சீக்கிரம் பல்லு விளக்கிட்டு வாங்க, பக்கத்து இட்லி தோசை சாப்பிட்டு வரலாம். டேய், பல்லு விளக்குற பிரஷுக்கும் கக்கூஸ் கழுவுற பிரஷுக்கும் உண்மையிலேயே உனக்கு வித்தியாசம் தெரியாது? கேக்குறாங்க சொல்றான். ஏண்டா வளர்ற பசங்க நீ இவ்வளவு பெரிய பிரஷ் வாங்கி வந்து குடுத்துட்ட, ஒரு நாள் பல்லு விளக்கறதுக்கு 1 கிலோ பேஸ்ட் வைக்கணும் போல. கடைக்காரன் கிட்ட உன் வாயை காமிச்சிருப்ப, அதான் இவ்வளவு பெரிய பிரஷ் குடுத்துருக்கான். புருசு பெருசா வாங்கிட்டு வந்துட்ட போல இருக்கு.
இத வச்சு எப்படி நீங்க கக்கூஸ் கழுவுற பிரஷ் வாங்கினிய ஒரு கக்கூஸ் கட்டி வச்சியா எங்க போறதுன்னு கேட்டா ரயில்வே ட்ராக்க காட்டுறேன் அங்க போய் உட்கார்ந்தா ஒவ்வொருத்தரா பக்கத்துல வந்து அவுரா மெயில் போயிடுச்சா மும்பை எக்ஸ்பிரஸ் போயிடுச்சான்றா ஒவ்வொரு தடவை நான் எழுந்து பதில் சொல்றேன் நினைச்சு பாருங்க. அது வளர்ற பசங்கன்னு கொஞ்சம் பெருசா வாங்கிட்டு வந்துட்டேன். திருப்பி கொடுத்தா கடைக்காரன் வாங்க மாட்டான். அதுக்காக நீங்க ஒண்ணும் வருத்தப்படாதீங்கன்னு இதுல இருக்க ஒவ்வொன்னா புடுங்கி நான் பல்லு குத்த வச்சுக்கிறேன். இந்த கட்டைய ரயில்வே டைம் கேட்க வருவாங்கல்ல அவங்கள அடிச்சு விரட்ட வச்சுக்கிறேன்னு. தம்பி என்றும் இல்லை தேய்பிழை கிளி கூட்டம் போல் எங்கள் கூட்டமே இது ஆனந்த பூந்தோட்டம் அன்பின் ஆலயம். ஒரே மாசத்துல செல்ல 30 லட்சம் ரூபாய்க்கு பேசிட்டு பணமே கட்டாம ஏமாத்தி பித்தளை மாத்தா அவார்டு வாங்கிருக்கீங்களே. யூ ஆர் ரியலி வெரி கிரேட் சார். தேங்க்யூ. இதுக்கே அப்படின்றீங்களே, பேங்க்ல 50 கோடி ரூபாய் லோன் வாங்கி பணமே கட்டாம எஸ்கேப் ஆயிருக்காரு. இது உங்களுக்கு தெரியுமா? 50 கோடி ரூபாய் கொடுத்தா சும்மா கொடுப்பாங்க, அட்ரஸ் குரூப் கேட்பாங்கல்ல. கேட்டாங்க 7G ரெயின்போ காலனி போஸ்டர் காட்டி ஏமாத்திட்டேன். உங்களுக்கு பித்தளை மாத்தி அவார்டு கொடுத்துட கூடாது, டகால்டி அவார்டு தான் கொடுத்துருக்கணும். தேங்க்யூ. இதுக்கெல்லாம் பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். Congratulations, Mr. தேங்க்யூ. எல்லாரும் உன்னை புகழ்ந்து பேசுறப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கடா. பெரிய மனுஷன் கலந்துக்கிற பார்ட்டில நீயே வந்த. நான் இந்த பார்ட்டிக்கு வராம பின்ன பாரதிய ஜனதா பார்ட்டிக்கா போக முடியும்? இதான் என் நண்பன். 2 பேர் ஒரே பிடி வலிச்சமா இல்ல ஒரே ஃபிகரை 2 பேரும் டாம் அடிச்சமா? எப்படி நாம நண்பன்? சுந்தரம், நீ பழைய சோறு திங்கிற பழைய சுந்தரம் நினைச்சுதான் வந்த. ஆனா நீ ஃபாஸ்ட் ஃபுட்ல திங்கிற பணக்கார சுந்தரம் இப்பதான் தெரியும். என்ன விஷயம் வாங்க வந்த? சுந்தரம், உன் பொண்ணை என் தம்பிக்கு கட்டி கொடுக்கறேன்னு சொன்னியே, மறந்துட்டியா? கட்டி கொடுக்கறேன். என் பொண்ணு இல்ல, இந்த பார்ட்டியில மிஞ்சி போன பிரியாணி ஃப்ரிட்ஜ் எல்லாம் கட்டி கொடுக்கறேன். உன் தம்பி கிட்ட எடுத்து கொண்டே கொடு. ஆமா, உன் தம்பி என்ன வேலை பாக்குறான்னு சொன்ன? தினமும் குளிச்சிட்டு முருக வேலை பாக்குறான். என்ன வேலை பாக்குறான்னு கேட்டா முருக வேலை பாக்குறான். என்ன கலாக்கிறியா? கெட் அவுட். இவன் என்னதான் சொல்றீங்க? சொல்றேன். டேய் கோட்டா, சுடா குறா. இந்த கண்ணாடி எப்படி இருக்கு? துண்டு கொஞ்சம் கோணலா இருக்கு. நான் அத சொல்லல. பொருத்தம் எப்படி இருக்குது? நல்லா இருக்கு. நல்லா இல்லைன்னு சொல்லணும். அப்பதான் என் பொண்ணுக்கும் தம்பிக்கும் பொருத்தம் சரியில்லை உதாரணம் காட்ட முடியும். என்ன வாயடிச்சு போய் நிக்கிறேன்? நான் இப்ப வாயடிச்சு போய் தான் நிக்கிறேன். உன்ன மாதிரி என்னால பஞ்சு டைலாக் பேச முடியாது. அதனால இந்த வாய்க்க பஞ்சு. ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம மெடிக்கல் காலேஜோட ஆண்டு விழாவை கொண்டாடிட்டு இருக்க இந்த நாள்ல நம்ம ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட் செல்வத்தை பத்தி நான் சொல்லியே ஆகணும். நீ மாட்டுன்னு போயினுகிற, எங்கயா போறீங்க? இந்த பக்கம் போனா லண்டனுக்கு குறுக்கு வழின்னு சொன்னாங்க. அதான் போயிட்டு இருக்கோம். என்ன நெக்கல? இது காலேஜ் தெரியுது இல்ல, காலேஜுக்கு தாண்டா போயிட்டு இருக்கோம். இந்த வயசுல காலேஜுக்கு போறியா? பக்கத்து தெருவுல போயா முதற் கல்வி இருக்குது. தம்பி, நீங்க தப்பா நினைச்சுக்கிட்டீங்க. இந்த பள்ளிக்கூடத்துல என் தம்பி படிக்கிறான், அதான் பார்க்க போறோம். உன் தம்பி இந்த காலேஜ்ல படிக்கிறானா? எதுனா வாயில இருப்பது போயா. தம்பி தள்ளுறதான் தள்ளுறா. இந்த புக்கு சேரா இருக்கு, அப்படி தள்ளு. காலேஜ் ஸ்டூடெண்ட் செல்வகுமார் வருஷம் ஏதாவது அவார்ட் வாங்கிட்டே தான் இருக்காரு. This year he invented alcohol from ration அரிசி. அதாவது அரிசியில இருந்து ஆல்கஹால் கண்டுபிடிச்சிருக்காரு. அதுக்கு சுண்டக்கஞ்சி வேற பேர் வச்சிருக்காரு. மிஸ்டர் செல்வம், கம் டு தி ஸ்டேஜ்.
சாமி. எல்லாரும் உங்க தம்பிகளை படிக்க வைப்பாங்க, ஆனா நீ குடிக்க வச்ச, அது வீண் போகலையா? அவன் ஏதோ சுண்டக்கட்சின்னு கண்டுபிடிச்சிருக்கான். எல்லாரும் அவனை பாராட்டுறாங்க. பாரு, நல்லா கண்ணை விரிச்சு பாரு. என்ன சார் இது சொம்பு பச்சி முச்சி அப்படியே பிச்சு தான் எடுக்க போற, அதுதான் அட்வான்ஸா கொடுத்தோம். தேங்க்யூ சார். ஏண்டா அங்க தடுத்தா டபாஞ்சு உள்ளே வந்துட்டீங்களா? வாங்கடா. யாரா நீ? எங்க அண்ணனுக்கு யாரா நீ? எங்க அண்ணனா? அண்ணா அண்ணா, டேய் எங்க அண்ணன் நான் தானே அடிப்பேன். என்னடா இது கையில? பலாப்பழம். ஏண்டா பலாப்பழம்னா பட்டிக்காட்டுல இருந்து ஒரு ட்ரேட் மார்க்கா? அவனை உன்னை அப்படியே போட்டனா? தம்பி எங்க போற? நானும் வரேன். ஏண்டா நான் சினிமாவுக்கு போறேன், எனக்கு மெடல் குடுக்குறானுடா, அதுதான்டா போறேன். தம்பி, அப்படியே உங்க அண்ணனையும் மேடையில ஏத்தி 4 வார்த்தை புகழ்ந்து பேசியா? ஏண்டா எனக்கு ஒரு எஸ்டிடி கால் போட்டிருந்தீங்கன்னா 4 வார்த்தைனடா 400 வார்த்தை புழுகி தள்ளிருப்பேன். அதுக்கு ஏன்டா 400 500 எல்லாம் செலவு பண்ணி வந்தீங்க? அது இல்லப்பா, உங்க அண்ணன் தான் நீ நேர்ல பார்த்தா சந்தோஷப்படுவேன்னு சொன்னாரு, அதான். ஏண்டா அப்படியா சொன்ன? சரி வந்து தொலைங்க. நீதான் எங்க அண்ணன், நான் தான் நம்ம பெரிய பெரிய சாதனை எல்லாம் பண்ணிட்டேன்னு என்னெல்லாம் பாராட்டுறீங்க. ஆனா எங்க அண்ணன் என்ன சாதனை பண்ணிருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமா? சின்ன குழந்தைங்க கையில காசு இருந்தா கை வீசமா கை வீசு, கடைக்கு போலாம் கை வீசுன்னு பாட்டு பாடி ஏமாத்தியே குழந்தைங்க கையில இருக்கிற காசை புடிங்க நண்புற கில்லடி பகர் எங்க அண்ணன். ஒரு தடவை ஊருக்குள்ள வெள்ளம் வந்துருச்சுன்னு எல்லாம் ஊரை விட்டே தலை தெறிக்க ஓடினாங்க. ஆனா எங்க அண்ணன் மட்டும் வெள்ளம் வந்தா என்னையா அந்த வெள்ளத்தை வச்சு சக்கரை பொங்கல் செஞ்சு சாப்பிடலான்னு 1 கிலோ பச்சரிசியோட தவுலத்தா நின்னவரு. நான் இன்னைக்கு சுண்டகஞ்சி கண்டுபிடிக்க ஒரு ஃபார்முலா கிடைச்சதுன்னா அதுக்கு காரணமே எங்க அண்ணன் தான். சின்ன வயசுல எங்கெல்லாம் பட்டினி போட்டு எங்க அண்ணன் மட்டும் ஒரு பானை சோறை மண்ணுல பொதிச்சு வச்சு அப்பப்ப சாப்பிடுவாரு. ஒரு நாள் அவருக்கே தெரியாம நான் அந்த சோறு எடுத்து சாப்பிட்டேன். அப்போ அதுல எவ்வளவு கிக் இருந்தது தெரியுமா? எல்லாரும் ப்ரூஸ்லியோட கிக்க பாத்திருப்பீங்க, ஜெட்லியோட கிக்க பாத்திருப்பீங்க. ஆனா அன்னைக்குதான் நான் ஒரு பானை சோறுல அவ்வளவு கிக் இருந்ததை பார்த்தேன். நீங்கெல்லாம் அரிசியில இருந்து கல்லுதான் எடுப்பீங்க, ஆனா அந்த அரிசியில ஆல்கஹால் இருக்குன்னு எனக்கு உணர்த்தினதே இந்த தெய்வம் தான். என்ன பத்தி 4 வார்த்தை சொன்னதுக்கே அங்க பார் எத்தனை பேர் கண்கலங்கி நிக்கிறாங்கன்னு. டேய், அவங்க நம்ம கதையை கேட்டு கண் கலங்கலடா. மிளகா பச்சி காரம் ஜாஸ்தி ஆகுது, அதனால கண் கலங்கினானுங்க. நல்லா வலிக்குதுமா, கொஞ்சம் டீ எடுத்துட்டு வர சொல்லுங்களேன். உள்ள வரும்போது தட்டிட்டு வரணும் தெரியாது? போதுவா இடியட், நான் கதவை தட்ட சொன்னேன். நானா உங்க வீட்டுக்கு புதுசா வந்து இருக்கிற வேலைக்காரன், தலைவலிக்குதே நீ டீ கேட்டீங்களேன்னு கொண்டு வந்தேன். என்னையா இது? நீங்க தானே டீ எடுத்துன்னு சொன்னீங்க, அதான் எடுத்துன்னு வந்தேன். நான் எந்த டீ கேட்டேன், நீ எந்த டீ எடுத்துட்டு வந்திருக்க? ஓ, கேப்டன் டீ கேட்டீங்களா? சுமால் டீன்னு எடுத்துன்னு வந்துட்டேன். ஒரு நிமிஷம் இருங்க, நான் எடுத்துன்னு வரேன். யோ நில்லையா, என்ன பைத்தியமா? ஒரு காமன் சென்ஸ் இல்ல, இதுக்கு இருந்தால முட்டாள்தனமாவே பண்ணிட்டு இருக்கிற. கொஞ்சமா அறிவு வேணும், எல்லாமே பைத்தியக்காரத்தனம் தான். உனக்கு 8 வயசு இருக்கிறப்போ இதே காமெடியை தான் செஞ்சேன், விழுந்து விழுந்து சிரிச்சேன். அதே காமெடிய இப்ப பண்ணா எரிஞ்சு எரிஞ்சு விழுற.
ஏன்னா போகோ டிவி கார்ட்டூன் டிவி பாக்குற திமிரு நீ. நாங்க 2 பேரும் இங்க உட்காந்துட்டு இருக்கோம், நீ பாட்டு போயிட்டே இருக்க. பிரேக் அடிச்சு பார்த்தேன், நிக்கல, அதான் போயிட்டே இருக்க. நேத்திக்கு அவ்வளோ பெரிய காமெடி பண்ண சிரிக்கல, இன்னைக்கு மொக்க காமெடி பண்ற, அதுக்கு போய் சிரிக்கிறீங்க. இந்த பொம்பளைங்களே மொக்க காமெடிக்கு தான் சிரிக்கிறீங்களா? ஷட் அப். அதிக பிரசங்கத்தனமா பேசாத. உனக்கு வேலை முடிஞ்சிச்சுல, கிளம்பு கிளம்பு. அவனுக்கு வேலை முடிஞ்சது யார் சொன்னா? அவனுக்கு வேலை இருக்கு. இந்தா, இதுல எத்தனை மண் இருக்குன்னு எண்ணி சொல்லிட்டு வீட்டுக்கு போ. நல்ல நோஸ்கட். 1,20,000 மண் இருக்கு. சந்தேகம் இருந்தா நீங்களே எண்ணி பாருங்க. டேய், இதுல எங்கடா 1,20,000 மண் இருக்கு? 1,15,000 மண்ணு தான் இருக்கு. டேய், இந்தா நீ எண்ணி பாரு. ஏண்டா கிறுக்கு கூமுட்ட, நீ தான் எண்ணி பாத்துட்டிய, அப்புறம் நான் எதுக்குடா எண்ணணும்? என்ன போறியா இல்லையா? பேங்க் கேஷியர் கிட்ட கொண்டு போய் கொடு, எண்ணி கொடுப்பா. எப்படி கலாச்சாரம் பத்தியா? இவனையா கல்யாணம் பண்ண போற? முன்பதிவுக்கு அலை அலையாய் வருக. பழைய 916 நகைகளை மாற்றும் போது 5% கூடுதல் பெறுவீர். கிராம் ஒன்றுக்கு 40 ரூபாய் குறைவு, செய்கூலி இல்லை. அங்க உங்க பையனை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, கல்யாணம் பண்ணிக்கலாமா? எல்லாரும் வந்துட்டீங்களா? இன்னைக்கு நாம பஞ்சாயத்தை எது கூட்டி இருக்கிறோம்னா, குப்பை நிறைய சேர்ந்து இருக்கோம், அதான் கூட்டி இருப்பீங்க. யாரவன் இப்ப மரியாதையா சொல்ல போறீங்களா இல்லையா? அத விடுங்க, பொறிக்கு பசங்க ஏதாவது பஞ்சாயத்துல துடுக்கா பேசி இருப்பாங்க, அத போய் பெருசு பண்ணி பேசி நிக்கிறீங்களே. பஞ்சாயத்தை நடத்துங்க. அதாவது நாம பஞ்சாயத்தை எதுக்கு நீ கூட்டி இருக்கிறோம்னா, நம்ம ஊர் கோயில் புறாக்கு கால் ஒடிஞ்சிட்டதா பிராது வந்துருக்கு. இப்ப என்ன கால் உடைஞ்ச புறாக்கு வீல் சேர் வாங்கி தர சொல்றியா? அட வீல் சேர் வாங்குறோமா ஈ சேர் வாங்குறோமா? முதல்ல புறாவுக்கு கால் உடைஞ்சது எப்படிப்பா, அத முதல்ல சொல்லுங்கய்யா. சும்மா இருக்கிற புறாவை நேரு கையில புடிச்சு கொடுத்து இருப்பீங்க, அவரு புடிச்சு இருக்குன்னு கால் ஒஞ்சி போச்சு. இத போய் பெருசா பஞ்சாயத்துல பேசி நிக்கிறீங்க. பரதேசி, பஞ்சாயத்துல வந்து சலம்பல் பண்ண பல்லு பகடெல்லாம் பேந்து அந்த சனியம் பிடிச்ச புறா சைக்கிள்ல போகும்போது காலை கீழே விட்டு இருக்கோம், அதான் கால் உடைஞ்சு போச்சு. என்னையா சொல்ற? நீ வாய துறக்க மாட்டிய, வாயில மொந்த பழத்துல வச்சிருக்க, ஏஞ்சி போயா. அடனா கேக்கேன், புறாவுக்கு எப்படி சைக்கிள் ஓட்ட தெரியும்? சரிப்பா, புறாவுக்கு சைக்கிள் ஓட்ட தெரியாது, ஆனா பின்னால உட்கார்ந்து இருக்கும் போது காலை விட்டு இருக்கலாம் இல்லையா? அப்ப கால் ஒடிஞ்சிருக்கலாம் இல்லையா? அட இவரு சொல்றதான்பா சரி, இவர மாதிரி விவரமா சொன்னாதானே எங்களை மாதிரி ஆளுக்குள்ள புரியும். நீங்க சொல்ற எதுவுமே கிடையாது. அந்த 2 புறாவும் உயிருக்கு உயிரா காதலிச்சது. ஆனா அதுங்களுக்கு ஜாதி தடையா இருந்ததுனால ஊரை விட்டு ஓடுறப்போ தண்டவாளத்துல கால் மாட்டி கால் உடைஞ்சு போச்சு. இதுதான் நடந்தது. புறாக்கு தான் பறக்க தெரியுமே, அப்புறம் எதுக்கு ஓடி போச்சு? காதல் ஜோடிங்க ஊரை விட்டு ஓடி போறப்போ ஓடி போயிட்டாங்கன்னு தான் சொல்றாங்களே ஒழிய பறந்து போயிட்டாங்கன்னு சொல்றது இல்ல. அதனாலதான் அந்த 2 புறாவும் ஓடி போச்சு. சரிப்பா, எல்லாம் இருக்கட்டும். அந்த அடிப்பட்ட புறாவை புத்தூர் கூட்டு போய் மாவு கட்டு போடணும். அதுக்கு ஒரு நம்பிக்கையான ஆள் வேணும்ல. நம்பிக்கையான ஆள் தான் நம்ம ஊர்ல யாருமே கிடையாது. வேணும்னா ஃபாரின்ல இருந்து கூப்பிடலாம், அதுக்கு நிறைய செலவாகும். நம்ம ஊர் மானத்தை காப்பாத்துறதுக்காக இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நான் நம்பிக்கையானவனா நடந்துக்கிறேன். நானே அந்த 2 புறாவும் புத்தூர் கூட்டு போறேன். நல்லதா போச்சு. வெள்ளச்சாமியே போறேன்ட்டான். இதுல உங்க எல்லாருக்கும் சம்மதம் தானே? சம்மதம் இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? யார் அவன்? யார் அவன்? அட ஏதோ ஒரு பொறிக்கு பையன் பஞ்சாயத்துல துடுக்கா பேசிட்டான், இத போய் பெருசு பண்ணி பேசி நிக்கிறீங்களே. நீங்க பஞ்சாயத்தை நடத்துங்க. பொன்னாட, பஞ்சாயத்து முடிஞ்சு 10 நிமிஷம் ஆகுது. நக்கலா செருப்பாலே அடிப்பேன். வெள்ளச்சாமி கோயில் புறாவை தொலைச்சிட்டான். என்னது வெள்ளச்சாமி தொலைச்சிட்டானா? வெள்ளச்சாமி கோயில் புறாவை தொலைச்சிட்டான். வெள்ளச்சாமி தொலைச்சிட்டான். நம்ம வெள்ளச்சாமி கோயில் புறாவை தொலைச்சிட்டாங்க. பாத்தீங்களா ஐயா? ஐயா, இந்த ஆளை நம்பி புறாவை கொடுத்தமிச்சதுக்கு தொலைச்சிட்டு வந்து குத்துக்கல்லு மாதிரி நிக்கிறான். வெள்ளச்சாமி, நீ இப்படி எங்களை ஏமாத்துவ நான் நினைக்கவே இல்லை. நான் ஏமாத்தலீங்க,
புறாதான் என்ன ஏமாத்திட்டு போயிடுச்சு. என்னையா சொல்ற? ஆமாங்க, நான் பஸ்ல போறப்போ திடுத்துப்புடி செக்கிங் இன்ஸ்பெக்டர் வந்துட்டாரு. உடனே பக்கத்துல இருந்த புறா, வெள்ளச்சாமி எனக்கு நீ டிக்கெட் எடுக்கல, அதனால வீணா நீதான் மாட்டிக்குவ, அதனால நான் போயிட்டு அடுத்த பஸ் ஸ்டாண்ட்ல ஏற்கிறேன்னு ஜன்னல் வழியா பறந்து போனதுதாங்க. வரவே இல்லைங்க. போய் புறா கால்ல போட்டிருக்க மாவு கட்டுல இருந்து மாவு எடுத்து தோசை சுட்டு அந்த புறாவையே சாகடிச்சு சைடிஸா வச்சு தின்னு இருக்க நீ. வெள்ளச்சாமி, நீ பண்ண தப்புக்கு உன் கூட பிறந்த தம்பியை உன் நர்ஸ் பண்ண வந்துட்டு இருக்கான். போனாலும் பரவாயில்ல, உங்களை என்னால அரெஸ்ட் பண்ண முடியாதுன்னு. அரெஸ்ட் பண்ண முடியாது. தம்பி, உனக்கு கடமைதான் முக்கியம். தப்பு யார் செஞ்சிருந்தாலும் சரி, அது அண்ணனா இருந்தாலும் சரி, தம்பியா இருந்தாலும் சரி, நீ கைது பண்ணிதான். என்ன கைது பண்ணு. முடியாதுன்னு, என்னால உங்களுக்கு அரெஸ்ட் பண்ண முடியாதுன்னு. முடியாது, என்னால உங்களை அரெஸ்ட் பண்ணவே முடியாதுன்னு. ஏன்பா புறாவை அடிச்சு சாகடிச்சிருக்கான், என்னதான் அண்ணன் தம்பியா இருந்தாலும் அரெஸ்ட் பண்ண மாட்டேன்னு சொல்றிய, இப்ப மரியாதையா அவனை அரெஸ்ட் பண்ண போறியா இல்லையா? டேய், நீ இல்லடா, ஜனாதிபதியா வந்து சொன்னாலும் அவனால அரெஸ்ட் பண்ண முடியாது. ஏன்பா? ஏன்னா இவன் போலீஸ் இல்ல, வாட்ச்மேனு. என்னப்பா செல்வா, சாப்பிடலையா? நல்லா அள்ளி சாப்பிடுப்பா. டேய், சாப்பிடுனா வெறும் பேசின சாப்பிட்டு பல்ல வச்சுக்க சொல்றியா? இதுல எங்கடா சோறு இருக்கு? பாருடா, எங்கடா இருக்கு? இது சோறு இல்லையா? சொல்ல வேண்டியதானப்பா. அவனும் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடுன்னு எத்தனை தடவை சொல்லிருக்கான். நீ பெல்ட்டை மட்டும் தான் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்ட, சாப்பாட்டை அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டியா? இல்ல முத்து, செல்வத்துக்குள்ள ஏதோ ஒரு சோகம் இருக்கு. அண்ணே, நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன். ஏன்பா ஒரு பொண்ணை லவ் பண்ற? 4-5 பொண்ணு லவ் பண்றதானே. நீ சும்மா இருக்க மாட்டியா? இந்த ஆள் என்னைக்கோ என் ஃபிகரோட அப்பங்கால மெரிச்சிட்டு சாரி கேட்காம வந்துருக்கான். அந்த காண்டவன் மனசுல வச்சுன்னு பொண்ணு தர மாட்டான். நீ ஒண்ணும் கவலைப்படாத தம்பி, உனக்காக நானே அவர்கிட்ட போய் சாரி கேட்டு பொண்ணையும் அந்த பொண்ணையும் சேர்த்து வைக்கிறேன். சரியா? தைரியமா சாப்பிடு. அடிங்க. ஐயா, எப்போ உங்க காலம் மிதிச்சேங்கிறத மனசுல வச்சுக்கிட்டு இப்போ உங்க பொண்ண என் தம்பிக்கு தரமாட்டேன்னு சொல்றது என்ன நியாயம்? அவங்களை சேர்த்து வைங்க ஐயா. இந்த அறிவு என் காலம் மிதிக்கிறதுக்கு முன்னாலே எழுந்திருக்கணும் ஐயா. ஐயா, கோச்சுக்காதீங்க. நீங்க எவ்வளவு பதிலுக்கு பதில் என் காலம் மிதிச்சிருக்கீங்க. ஏன் இந்த மிதி மிதிக்கிற? ஆமா, மிதிங்கிறியே, மிதிக்கிறதுக்கு உன் காலம் என்ன தையல் மிஷினாயா? சாணியா சாணி, மிதிக்க மாட்டேன் போ. ஐயா, ஐயா, ஐயா. சரியா? நீ சொல்றபடியே உன் காலம் நான் மிதிக்கிறேன். ஆனா நான் போடுற கண்டிஷனுக்கு நீ ஒத்துக்கணும். ஐயா, கண்டிஷன் போறதா போறீங்க, கொஞ்சம் ஏர் கண்டிஷனா போடுங்க. குளுகுளுன்னு இருக்குங்க. யாரு கண்டிஷன் நான் எதுக்கா போடணும்? என் கண்டிஷனை தனியா நான் போடுவேன். நான் கட்டுப்படுறேன். என் பொண்ண உன் தம்பிக்கு கட்டி கொடுக்கணும்னா நீ உன் தம்பிங்களை விட்டு பிரிஞ்சு போகணும். சத்தியம் பண்ணி கொடு, சத்தியம் பண்ணி கொடு. எங்கள் வீட்டில் எல்லா நாளும் காத்திரை, எங்கள் நிலவில் என்றும் இல்லை தேய்திரை. நிறுத்துங்கடா. மியூசிக் டைரக்டர் தெரிஞ்சதே அந்த ஒரு டியூன் தான். அதை ஏன்டா 10 தடவை போட்டு தேய்க்கிறீங்க? யார போடுங்கடா நாய்ங்களா. டேய் செல்வம், முத்து, உங்க அண்ணன் போயிட்டு இருக்கான்டா. சி, கர்மம் பிடிச்ச நாய, அதையெல்லாம் போய் நீ ஏன்டா பாக்குற? ஐயோ, அவன் உங்க எல்லாம் விட்டு பிரிஞ்சு போயிட்டு இருக்கான்டா. பாரு, ஒரு காரண விளையாட்டு போயிடலானே. செருப்பால அடிப்பா. வாடா போங்க. அப்பாடி, முடிஞ்சுதுடா கதை. நிஜமாவே போயிட்டான்.
அங்க போது நம்ம அண்ணன் மாதிரியே தெரியல. எனக்கு எல்லாம் தப்பு தப்பா தெரியும். போயிட்டான்டா. எங்கள் வீட்டில் எல்லா நாளும் காத்திரை